ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனோட இனிமையான வணக்கங்கள். இந்த காணொளியில நாம எல்லாரும் இந்த உடம்போட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லாரும் ஏன் இந்த மனித உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம்? ஏன் இந்த மனிதன் பலவிதமான அறிவு அனுபவங்களை நோக்கி தொடர்ந்து பயணிக்கிறான்? இந்த அறிவு அனுபவம் மூலமாக தன்னுடைய லைஃப்பை இன்னும் எப்படியெல்லாம் வாழணும்னு லட்சியத்தை தீர்மானிக்கிறான். அந்த லட்சியம் ஒரு நிறைவுக்கு வந்து அவனால் நிம்மதியாகவும் இனிமையாகவும் சுகமாகவும் தன்னுடைய உடம்பையும் மனசையும் உறவுகளையும் வச்சுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். நீங்களே ஒரு 2-3 நிமிடங்கள் தனிமையில் அமர்ந்து கேட்டுப்பார். இது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் விமான ஊர்தி எந்த அளவுக்கு உயர்வானது, எவ்வளோ தொழில்நுட்பத்தில் நம்ம பாரதம் உயர்ந்திருக்கிறது. கன நேரத்தில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, கொல்கத்தா, இங்கிலாந்து, துபாய்னு எல்லா நாடுகளுக்கும் பயணிக்கிற அளவுக்கு அந்த விமானம் நம்ம எல்லாருக்கும் உதவியாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்ந்த அந்த ரக விமானம் படிப்பறிவில்லாத, பயனில்லாத அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற ஒரு மலை கிராமங்களுக்கு இடையில் இந்த விமானம் சிக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த விமான ஓட்டுநர்கள் அங்கிருந்து அதை முழுசாக அப்புறப்படுத்த முடியாமல் தன்னுடைய சக ஊழியர்களை கொண்டு வருவதற்காக திரும்ப போயிட்டாங்க. இதை எதேச்சியாக பார்க்குற அந்த கிராம மலைவாழ் மக்கள் என்ன நினைப்பாங்க யோசிச்சுப்பாங்க. நாம் அந்த நிலையிலேருந்து என்ன பண்ணுவோம்? இந்த மலைவாழ் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க என்ன அவங்களோட அன்றாட பண்ணினா காலையில் எந்திப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளோதான். இது தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதை பார்த்து பழகின அந்த மக்கள் அந்த உயர்ந்த விமானத்தை பார்த்துட்டு, ஐயோ என்ன இது தெரியலையே, அழகாக இப்படி ரெக்க இருக்குது, பின்னாடி வேற அழகாக 2 ஸ்மால் விங்ஸ் இருக்கு, ஓ இது நம்ம எக்ஸாக்டாக மாடு கட்டி ஓட்டக்கூடிய ஒரு கலப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு உடனடியாக அதில் ஒரு 2 மாடை பூட்டி ஏறு ஓட்டுவதற்காக பயன்படுத்தலான்னு முயற்சி எடுக்கிறார்கள். இது ஒரு ரகம். இதையே அந்த மலைவாழ் மக்களோடு இணைந்திருக்கிற ஒரு 5வது 6வது படித்த கொஞ்சம் முதியோர்கள், இளைஞர்கள், மாணவர்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்தோன்னே ஐயோ இது என்ன டயரெல்லாம் இருக்குது, கீர் இருக்கிற மாதிரி இருக்குது, இது மாட்டு வண்டி மாதிரி இதை பயன்படுத்தக்கூடாது, இது ஒரு அதை விட அடுத்த ஒரு லெவலான டிராக்டரு அப்படின்னு நினச்சி டயரோடு அதை மூவ் பண்ணி பொருள் ஏற்றி இறக்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த காலகட்டம் பார்த்து அந்த விமான ஓட்டுநர்கள், பயிற்சியாளர்கள் எல்லாம் விமானம் தரையிறங்கி பழுது அடைஞ்சதுனால திரும்ப ஊருக்கு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திரும்ப வந்து அந்த விமானத்தை பார்த்து ஐயோ என்ன இது மாட்டு வண்டி மாதிரி பயன்படுத்துகிறீங்க, டிராக்டர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க, அறிவுபட்டவங்களா, படிப்பறி இல்லாதவங்களே. இது குத்தமோ குறையோ சொல்கிறதுக்காக இல்லை, அதனுடைய உணர்வு, அதனுடைய அறிவு, அதனுடைய அனுபவம் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே அதை சரியாக பயன்படுத்த முடியும்.
இதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த விமான ஓட்டுநர் அதில் ஏறி அமர்ந்து கீரை போட்டு பட்டனை தட்டினோடனே அது மேலே பறக்க துவங்கியது. இப்படி தான் இதை பயன்படுத்தணும். அப்படி ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு இணைஞ்சிருக்கிற ஒரு கருவி இது அப்படின்னு அந்த மலைவாழ் மக்களுக்கு புரிய வைக்கிறார். யோசிச்சுப்பார். இதில் 3 ரகம் பார்த்துருக்குறோம். ஒன்று மாட்டு வண்டி, அடுத்து டிராக்டரு, அடுத்து ஏரோப்ளேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனித உடம்பு எடுத்து வந்ததோட பர்பஸ் என்னன்னா, ஆடு மாடு கோழி புழு பூச்சி புறா யானை எறும்பு எலி நாய் கரடி மாதிரி இந்த உடம்பு சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்கம் செய்யணும், அப்படியே வாழ்ந்துட்டு நோயோட கஷ்டத்தோட வேதனையோட வலியோட அப்படி ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக இல்லை. உடம்பை எடுத்ததன் பயன் உள்ளிருக்கும் உத்தமனை காண். உத்தமன்னா என்ன நினைக்கிறீங்க? என்னடா சாமி பற்றி பேசுகிறாரு, பக்திக்கு கூப்பிடுறாரு, மூட நம்பிக்கை இழுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே தான் நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆழ்ந்து பாருங்கள். இந்த அகண்ட வானத்தில் 3 இருக்குது, சன் இருக்குது, ஸ்டார் இருக்குது. எதனோட ஒளி பிரம்மாண்டமாக இந்த உலகத்தை ரன் பண்ணுது? யோசிச்சு பாருங்க. சன், சுப்ரீம் எனர்ஜி, அதுங்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி மூன். ஸ்டார்ஸ் உங்களால் பார்க்க முடியுதா? நீங்கள் தான் தூங்கிடுவீங்களே, எப்படி பார்ப்பீங்க? 9 மணிக்கெல்லாம் படுத்துருவீங்க. அப்படி 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தாலும் 4 அறைக்குள்ளே மொபைலில் பார்த்துன்னு இருப்பீங்க. கண்ணார ஸ்டார்ஸ் பார்த்துருக்கீங்களா? லட்சக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட ஒரே ஒரு சன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் ரன் பண்ணுறது. பெஸ்ட் ஹீலர், பெஸ்ட் டாக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சன்னோட எனர்ஜி மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம எல்லாரும் நைட்டில் பார்க்குற மூன். இது அப்படியே இந்த பாடியில் முழுசாக கொண்டு வந்தீங்கன்னா, சன்ன்றது நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற பயோ எனர்ஜி, மூணுன்றது அந்த எனர்ஜியை வாங்கி பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக டிவோஷனலாக ரொம்ப கரேஜாக திங்க் பண்ணுற மைண்ட். அந்த திங்கிங் குவாலிட்டி ரைஸ் ஆக ஆக மோர் அண்ட் மோர் பாடியில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் எவால்வேட் ஆகுது பாருங்க, எம்பவர் ஆகுது பாருங்க. தட் இஸ் ஸ்டார்ஸ். மைக்ரோ காசத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது இந்த மைக்ரோ காசத்தில் இருக்குன்னு பெரியவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அனுபவித்து சொல்கிறேன். அப்படி வாழ்ந்த மகான்களோட லிஸ்ட்டை நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களால் கேட்க நேரம் இருக்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் கொண்டாடுற நம்ம தேசத்தந்தைன்னு சொல்லப்படுகிற மகாத்மா காந்தி, யோசிச்சு பாருங்கள். என்ன உடம்பு போட்டு கசக்கி பிழிஞ்சி கடவாட மண்வட்டி எடுத்து வேலை பார்த்து ஊரை சுத்தம் பண்ணுறேன், உலகத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சண்டை போட்டு போர் புரிஞ்சு அப்படியெல்லாம் பண்ணலையே. எப்படி அவர் தலைவரானார்? எல்லாரும் இதயத்தில் இருக்கிற அன்பு அவரால் எப்படி ஈர்க்க முடிஞ்சது? எல்லாருடைய உணர்ச்சிகளையும் தவிடு பொடியாக்கி தன் உணர்வான இலக்கை நோக்கி உலகத்தையே தன்னுடைய மனதின் பின்னாடி எப்படி கொண்டு வர முடிஞ்சது? இன்னர் பீஸ், இன்னர் லவ், இன்னர் பவர். வலிமை உடல்ல இல்லை, மனசில் இருக்கு. மனசில் இல்லை, மனதின் ஆழமான இதயத்தில் இருக்கிறது. அந்த இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சக்தி பேர் தான் சூர்யா, சுப்பிரமணியா, கிருஷ்ணா, பரமேஸ்வரி, துர்கா, பரந்தாமா. அந்த குருன்னு சொல்லப்படுகிற நம்ம எல்லாரோட மாஸ்டர்ஸ். அவங்க எல்லாருமே இந்த உடம்பை நாம் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour வாக்கிங், 1 hour ஜிம் ஒர்க் அவுட், அப்புறம் ஒரு 12 மணி நேரம் தேவைக்காக லட்சியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக
நல்ல ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், அப்புறம் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறன்ற பேரில் ஒரு 2-3 மணி நேரம் அப்படி ஊரில் நடமாடி யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ணுறது. அப்படியே அந்த அசதியோட மன உளைச்சலோடு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் அதே பழைய குருடி கதவை திரடின இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்யலவங்க. யோக அரவிந்தர் எடுத்துக்கோங்க, ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க, பரமஹம்ச யோகானந்தரை எடுத்துக்கோங்க. இப்படி யார் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களோட உணர்வு, உடம்பு இல்லை, மனசு இல்லை, எண்ணங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, அதை தாண்டி உள்ளிருந்து வரக்கூடிய உணர்வு. ஒரு பூ இருக்குன்னா அதில் இருக்கிற வாசம், மணி இருக்குன்னா அதனோட சப்தம், கரு இருக்குன்னா அந்த கருவுக்குள்ள இருக்கிற உயிர். கொஞ்சம் பாரு, நாம் எல்லாரும் இந்த உயிர்ப்பனோட உணர்வு, லவ், கம்பேஷன், கைண்ட், ஜாய், அந்த நற்குணங்கள் எல்லாம் நம்ம இதயத்திலிருந்து வெளிப்படுத்தி அது மூலமா மனசு இன்னும் கொஞ்சம் சமநிலைப்படுத்தி கவலை, பயம், கோபம், வெறுப்பு, துக்கம், பொறாமைன்னு பல்வேறு உணர்ச்சியிலிருந்து உங்கள் மனசை விடுதலை பண்ண வச்சு அந்த உணர்வான அன்பை உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி உடம்புல வயோதிகம் இல்லாமல், உடம்புல நோய் இல்லாமல், உடம்புல வலி வேதனை இல்லாமல், உடம்புல ஸ்டிஃப்னஸ், சஃபர் இல்லாமல் சந்தோஷமாக இந்த லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த நவராத்திரி செலிப்ரேஷன். இதை மனித குலம் அற்புதமாக சுவைக்கணுன்றதுக்காக தான் இந்த யோக மார்க்கத்தை சுவாமி பதஞ்சலி நம்ம எல்லாருக்கும் அழகாக ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்குற. அவரோட யோக கலையை வெயிட் குறைக்கணும்னு ஆசனம் பண்ணுவோம், தைராய்டு குறையணும்னு ஆசனம் பண்ணுவோம், பல்வேறு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகணும்னு பிராணாயாமம் பண்ணுவோம். ஆனால் அந்த குருவையோ அந்த குரு வணங்கின இறைவனையோ இந்த இதயத்தில் பார்த்து நவராத்திரி செலிப்ரேஷன் அப்போ தியானம் பண்ண மாட்டோம். துர்கா தான் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு இதயத்துக்குள்ளே துர்காவை நினச்சி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களால் ஓம்னு சொல்ல முடியாது. மகா சரஸ்வதி தான் நம்ம எல்லாரோட அறிவுக்கும் தலைவின்னு உங்களோட இதயத்துக்குள்ள சரஸ்வதி தேவியை சாஷ்டா சுரூபமாக பார்த்து உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஸோ அமைதினா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டோம். அறிவுனா என்னன்னு முழுசாக தெய்வத்தோடு இணைஞ்சு நம்மளோட நாலேஜை ரைஸ் பண்ணிக்க மாட்டோம். சக்தினா என்னென்னு துர்கா கூட இணைஞ்சி பாடியில் மோர் பவர்ஃபுல்னஸை கொண்டு வர சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு 1 hour நேரத்தை தியானத்துக்கு ஒதுக்க மாட்டோம். இப்படி எதுவுமே பண்ணலன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 2024 நவராத்திரி முடிஞ்சிடும், 2025 நவராத்திரி வரும். விழாக்கள் வந்து கொண்டே இருக்கும், வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அவேர்னஸோடு இருந்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களோட இதயத்தில் உறைஞ்சிருக்கிற அன்பை, சக்தியை, அறிவை, ஆனந்தத்தை தட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி முயற்சியும் பயிற்சியும் பண்ணால் மட்டுமே உங்கள் லைஃப்பில் ஒரு முழுமையான சுகத்தை உங்களால் கொண்டு வர முடியும். உங்களை நான் காந்தி மாதிரி வாழணும்னு கோல் வைக்க சொல்லலை. யோக அரவிந்தர் மாதிரி அப்படியே தியானத்தில் மூழ்கி பெரிய ஆரோவில் காந்தி நகரில் கட்டிடுங்கன்னு சொல்ல வரல. வாழ்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் அம்பாள் தான் இந்த இதயத்தின் ஸ்தானத்தில் இருக்காங்க. உங்கள் முகத்தில் ஒரு ஃபுல் மூனோட தேஜஸ், உங்கள் கண்ணில் ஒரு கருணை, உங்கள் உதட்டில் ஒரு பணிவான வார்த்தை, உங்கள் உடம்புல ஒரு கம்பீரமான சக்தி பாயணும். நீங்கள் போகிற இடங்களெல்லாம்
உங்களோட பழகுறவங்க கூடலாம் உங்களோட அந்த அன்பும் ஆற்றலும் பகிரப்பட்டு உங்களால் உங்கள் ஃபேமிலி உங்கள் சமுதாயம் மேலும் மேலும் உயர்வு பெறணுன்றதுக்காக இந்த வாய்ப்பு இந்த அடியேனால் இயற்கை மருத்துவர் டாக்டர் சந்தானலக்ஷ்மி அம்மா மூலமாக அக்டோபர் 3 அக்டோபர் 11 வரைக்கும் எவ்ரிடே நைட் 8 to 8:45 ஆன்லைனில் தியான முகாம் நடத்தப்படுகிறது. இவங்க வேறு யாரும் இல்லை. 2016 அக்டோபர் நவம்பரில் இதே சுவாசம் இயற்கை மற்றும் யோக மருத்துவமனை அமைந்திருக்கிற காந்தி நகர்களில் அந்த இயற்கை மற்றும் யோக படிப்பு மூலமாக தியானம் செஞ்சு ஆன்மீக குரு மூலமாக பல்வேறு விதமான அனுபவங்களை அனுபவித்து அந்த ஒரு தியான மகிமையை இந்த காந்தி நகரில் இருக்கிற எல்லாரும் சுவைக்கணும்னு சுவாமி பதஞ்சலி, சுவாமி திருமூலர், சுவாமி வள்ளுவ பெருந்தகையோட திருவுருவச் சிலைகளை கடந்த 9 ஆண்டுகளாக அபிஷேக அலங்காரம் மூலமாக மோர் அண்ட் மோர் பக்தியை ஆழப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் எல்லா விதமான நபர்களுக்குள்ளேயும் ஒரு சுகத்தையும் அதீத சந்தோஷத்தையும் நிலைநாட்டி வந்துட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்களுடைய முன்னிலையில், தியான சிகிச்சையாளர்கள் முன்னிலையில் இறைவனோடு இனிமையாக இணைஞ்சி எப்படி நம்முடைய லைஃப்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கலாம் அப்படின்றதுக்கான தொழில்நுட்ப முறைகளோடு இந்த தியான முகாம் நடத்தப்பட இருக்கிறது. ஸோ நீங்கள் எல்லாரும் நவசக்தி அப்படின்னு சொல்லப்படுகிற மகா சுரூபி துர்காவோட எனர்ஜியை உங்களுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ண இன்னைக்கே அந்த பதிவிட்டிருக்கிற தொடர்பு எண்ணில் உங்களோட நேமை உறுதி பண்ணி இணைந்து 9 நாள் இரவையும் ஃபுல் மூன், ஃபுல் சக்தி, ஃபுல் பக்தி, ஃபுல் பரமான அந்த உணர்வுல திளைக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றிகள்.